ராஜப்பெயர் பசுமை இல்லம். பசுமை இல்லம் என்றால் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வீடு என அர்த்தம். பசுமை வீட்டின் சிறப்பியல்பு ஆற்றல் சேமிப்பு, நீர் பாதுகாப்பு மற்றும் கழிவு மேலாண்மை ஆகும். பசுமை இல்லம் பசுமைக்கு தேவையான ஆற்றல் ஒளி, சூரிய ஆற்றல், காற்றாலை போன்ற புதுப்பிக்கப்பட்ட மூலங்களிலிருந்து பெறப்படுகிறது. இது சோளப்பழமும் கரண்ட் தயாரிக்கும். இது காற்றாலை மூலம் கரண்ட் தயாரிக்கும். நல்லா லைட் எரியும். கழிவுகளை குறைக்க நாம் அதிகமாக மறுசுழற்சி மறுபயன்பாடு செய்யக்கூடிய பொருட்களை இந்த 4 பாக்ஸில் போடலாம். பிளாஸ்டிக், கிளாஸ், மெட்டல், பேப்பர். உரம் எப்படி தயாரிக்கிறதுனா, ஒரு பானையில் வேஸ்டான காய்கறிலாம் இதில் போட்டுட்டு மோர் கொஞ்சமாக இதில் ஊற்றிட்டு 2-3 வாரம் அப்படியே விட்டுனா உரமாயிடும். நீர் முதன்மை மூலம் மழைநீர். இந்த மழைநீர் வீணாக சென்று கடல் கலப்பதால் அவங்க தவிர்க்க அவசியம். அதனால இதில் தண்ணி இதில் செங்கல், மண், கல், மண் எல்லாம் போட்டு இதில் கிணத்துக்கு அவங்க பசுமை வீட்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இது நம்ம வீட்டில் சாமான் கழுவுற தண்ணி, துணி துவைக்கிற தண்ணி, இது எல்லாமே இதில் வரும். அந்த திண்ண கழிவுகள்லாம் இதில் நின்றுடும். அதில் சின்ன சின்ன தூசுகள்லாம் இந்த பழுப்பு மூலியமாக இது கல், இது கறி, இது மணல், இது பஞ்சு. இது அந்த தண்ணியை சுத்தமான குடிநீராக மாற்றி இதுக்குள்ளே வரும். சுத்திகரிக்கப்பட்ட நீரை டேங்குக்கு ஏற்றி கார் கழுவுறதுக்கு, விவசாயம் செய்யறதுக்கு, சொட்டு நீர் பாசனத்துக்கு யூஸ் பண்ணலாம். சுத்தரிக்கப்பட்ட நீரை நம்ம டேங்க் ஏற்றி அதை சொட்டு நீர் பாசனமாக செடிக்கு, மரங்களுக்கு விடலாம். சொத்தான நீரினை நாம் யூஸ் பண்ணலாம். நமக்கு தேவையான காய்கறிகளை நாம் விளைவித்துக் கொள்ளலாம். நாம் சுத்தமான நீரை பருகுவதற்கு நீர் சுத்திகரிக்கும் கருவியை பயன்படுத்தாமல் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி சுத்திகரிக்கலாம். அது எப்படி சுத்திகரிக்கும்? ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கணும். அதில் பாதி பக்கம் கருப்பு அடிச்சிடணும், பாதி பக்கம் அடிக்கக்கூடாது. இந்த சூரிய ஒளி இந்த கருப்பு நீருக்கு மேலே பட்டுச்சுன்னா இந்த தண்ணிக்குள்ளே இருக்க கிருமிகள்லாம் அது அழிச்சுவிடும். அதனால் நமக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்கும். இதில் வேதிப்பொருள் எதுவுமே இல்லை. இந்த முறையாக ஒவ்வொரு